தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை மிகச் சிறப்பாக இருப்பதாக பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். சட்டம் ஒழுங்கு குறித்து பொய் பிரச்சாரத்தில் ஈடுபடும் எதிர்க்கட்சியினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழக ஆளுநர் டாக்டர் ரோசையாவிடம் அவர்கள் நேரில் மனு அளித்துள்ளனர். மக்களின் முதல்வரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளருமான செல்வி ஜெயலலிதா பொய் வழக்கிலிருந்து விடுபட்டு மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பு ஏற்க வேண்டும் என மாநிலம் முழுவதும் அஇஅதிமுகவினரும் தோழமை கட்சியினரும் பொதுமக்களும் வலியுறுத்தி பல்வேறு அறப்போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் ஏற்படுத்தும் வகையில் எதிர்க்கட்சியினர் வேண்டுமென்றே திட்டமிட்டு சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக மக்கள் எதிர்க்கட்சியினரின் பொய் பிரச்சாரங்களை முற்றிலுமாக நிராகரித்து மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தொடர்ந்து பேராதரவு தெரிவித்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் பொய் பிரச்சாரம் செய்து வரும் எதிர்க்கட்சியினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அஇஅதிமுகவின் 15 தோழமை கட்சியின் நிர்வாகிகள் தமிழக ஆளுநர் டாக்டர் கே ரோசையாவை ஆளுநர் மாளிகையில் நேரில் சந்தித்து மனு அளித்தனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை மிகச் சிறப்பாக இருப்பதாகவும் யாருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் அமைதியாக அறப்போராட்டம் நடைபெற்று வருவதாகவும் ஆளுநரிடம் அளித்த மனுவில் அஇஅதிமுக தோழமை கட்சியினர் உறுதிபட தெரிவித்துள்ளனர். பொதுமக்களுக்கு நாங்கள் இதையெல்லாம் செய்ய போகிறோம், நீங்கள் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் என்று யாரும் கேட்கவும் இல்லை, செய்யவும் இல்லை. மாறாக ஒரு மக்களுடைய எழுச்சியை நாம் இந்த சூழ்நிலையிலே காண முடிகிறது. தமிழகத்திற்கு சகல உரிமைகளையும் கர்நாடகத்துக்கு எதிராக போராடி பெற்று தந்தவர் காவேரி பிரச்சனையில் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள். அவருடைய ஆட்சியில் மிகப்பெரிய அளவில் சாதாரண மக்கள் பலன் பெற்றிருக்கிறார்கள். அந்த நிலையில் அவர்களுடைய உணர்வுகள் தான் இன்றைக்கு பிரதிபலிக்கிறது. இதை வேலையில்லாத காத்து கொண்டிருக்கிற அரசியல் எதிர்க்கட்சிகள், அதிமுகவுக்கு எதிரான கட்சிகள், அரசாங்கத்துக்கு எதிரான கட்சிகள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது என்று வார்த்தையிலே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையில் மக்கள் மனங்களிலே நிறைந்து இருக்கின்ற புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மாணவர்கள் முதற்கொண்டு முதியோர்கள் வரை மக்கள் அனைவரும் தானாக முன்வந்து பல போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எந்த அரசியல்வாதியும் அதிகாரிகளும் கட்டாயப்படுத்தவில்லை. பல்வேறு மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை அமைதியான முறையில் ஜனநாயக முறையில் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் தங்களுடைய மனதின் குமரல்களை அமைதியான போராட்டங்கள் வாயிலாக இந்த மக்களுக்கு தெரியப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் நடக்கின்றது. பிற கட்சிகள் சொல்வதைப் போல எந்தவிதமான வன்முறைகளும் இங்கே தமிழ்நாட்டை சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கின்ற எந்த ஒரு செயல்களும் இங்கே நடைபெறவில்லை. ஆகவே பிறர் கூறுகின்ற பொய்யான குற்றச்சாட்டை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் தெளிவாக தமிழ்நாட்டின் மக்களின் சார்பாக வந்திருக்கிற எங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஆராய வேண்டும். தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சரியாகத்தான் இருக்கின்றது. மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு கர்நாடகாவிலே வழங்கப்பட்ட தீர்ப்பினை எதிர்த்து மக்கள் தாங்களாகவே தான் அறவழி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதிலே எந்தவிதமான சட்ட விதி மீறலும் இல்லை, வன்முறைகளும் இல்லை. மக்கள் அறவழி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சில அரசியல் எதிரிகள், அரசியல் சூழ்ச்சியாளர்கள் சொல்லுகின்றதை போன்று எந்தவிதமான சட்ட ஒழுங்கு பாதிப்பும் இல்லை என்பதை வலியுறுத்தி நாங்கள் தோழமை கட்சி தலைவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஆளுநர் அவரிடம் மனுவை அளித்திருக்கின்றோம்.